மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க. இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போகிறீங்க, அதில் நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறையா தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் அரசியலும் ஏன் ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது, அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம். ஆனால் தமிழகத்திற்கு ஒரு நல்ல தலைவர் தேவை என்பது என்னுடைய கருத்து இல்லைங்கண்ணா. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு முதலமைச்சரால் எதுவும் செய்ய முடியாதுங்க. ஒரு எம்எல்ஏனால் எதுவும் செய்ய முடியாது. ஒரு எம்பினால் எதுவும் செய்ய முடியாதுங்கண்ணா. ஒரு பஞ்சாயத்து தலைவரால் எதுவும் செய்ய முடியாது. ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும், அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் இது கூட்டு முயற்சி. உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து தலைவர்கள் வேணும். படித்த இளைஞர்கள், பெண்கள், பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் முதல்ல போட்டி போடணும். அந்த ஊரில், அவங்க கிராமத்தில், அவங்க ஊர்லேயே வசித்து கொண்டு மாற்றத்தை கொண்டு வரணும். அது பஞ்சாயத்து தலைவராக வெற்றி பெறுவது கொஞ்சம் எளிது. அந்த ஊர் மக்களுடைய வாக்கு அங்கேயே இருந்து வேலை செய்யும். அதே போல் அந்த 50,000 கவுன்சிலர், 5,000 கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர் எதாவது சொல்கிறாங்கன்னா அது ஒரு ஸ்டேஜ். அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் எம்பி, இவர்கள்லாம் சேர்ந்து தான் அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியும். ஒரு சிஎம் நல்லவராக இருக்கிறாங்க, சுற்றி இருக்கக்கூடியவங்களும் அயோக்கியராக இருக்கிறாங்க, மாற்றம் நடக்காதுங்கண்ணா. ஆனால் எங்களுடைய கருத்து, தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. ஒரே ஒரு பக்கத்தில் நீட்டு வேண்டாம் அப்படின்னு எழுதி திரும்ப திரும்ப அதையே பண்ணுறாங்க. இது 3வது முறையோ 4வது முறையோ திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் அதே தீர்மானம். நாங்கள் கேட்பது, ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? ஆட்சிக்கு 3 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. 3 ஆண்டுகள் முடிந்திருக்கக்கூடிய திமுக இன்னும் வெள்ளை அறிக்கை எடுக்க முடியாதாங்கண்ணா? எல்லா டேட்டாவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் டைரக்டரேட் ஆஃப் ஹெல்த்தில் இருக்குது. எல்லா டேட்டா எடுத்து 3 ஆண்டுகள் எடுத்து 2016 கம்பேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கி 9 வருஷம் ஆயிடுச்சு. நீட்டுக்கு முன்னாடி 10 வருஷமும், நீட்டு வந்த பிறகு 9 வருஷமும் கம்பேர் பண்ணி டேபிள் போட்டு மக்கள் முன்னாடி வச்சுருங்க. மக்கள் முடிவு செஞ்சிட்டோம். அந்த டேபிள் கன்வின்சிங்காக இருந்தால் நானே சப்போர்ட் பண்ணுறேங்கண்ணா. டேபிள் கன்வின்சிங்காக இருக்காது, ஏன்னா டேட்டா எங்களுக்கு தெரியும். நீட்டை பொறுத்தவரை நீட்டு வந்த பிறகு தமிழக அரசுக்கும் தெரியும், அடித்தட்டு மக்களுக்கு, குறிப்பாக அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நீட்டு வந்த பிறகு தான் மருத்துவக் கல்லூரிக்கு அதிகமாக போயிருக்கிறாங்க. அதனால் எதுவுமே கொடுக்காம, டேட்டாவே கொடுக்காம என்ன ஆர்கியூமெண்ட் முதலமைச்சர் அவங்க வைக்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க? எதுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறவங்க தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் பேரில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாமே, நீட்டு வேண்டான்னு சொல்லலாம். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்கும்? டேட்டா கொடுங்கன்னு கேட்பாங்க. தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் டேட்டா கொடுக்கணும். டேட்டா கொடுத்தா மாட்டிக்குவாங்க. அதனால் சுப்ரீம் கோர்ட் கதவுல தட்டவே மாட்டாங்க, ஏன்னா டேட்டா கொடுத்தா மாட்டிக்குவாங்கன்னு தெரியும். அதனால் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே நடைபெறுகின்ற ட்ராமா இது. இதனால் எதுவும் நடக்காது என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த டிராமாவை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஏன் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவு, அதனால் நீட் ட்ராமா கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, செங்கோல் பிரச்சனையை கொண்டு வாங்க, இதை தவிர உருப்படியாக